வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் எதிர்காலத்தை உள்ளடக்கிய ஆக்கப்பூர்வமான நட்பு நாடுகளாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி கூடுகிறது. NIRF வெளியிட்டுள்ள பல் மருத்துவக் கல்லூரிக்கான தரவரிசை பட்டியலில் புதுச்சேரியில் உள்ள மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவ நிறுவனம் 23வது இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் எதிர்காலத்தை உள்ளடக்கிய ஆக்கப்பூர்வமான நட்பு நாடுகளாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்தியாவுடனான நல்லுறவு தொடர்பாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் உணர்வுகளையும் மதிப்புகளையும் பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். விரிவான சர்வதேச பாதுகாப்பு ஒத்துழைப்பை நேர்மறையுடன் இரு நாடுகளும் எதிர்நோக்கி உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், திரு டொனால்டு டிரம்பிற்கும் திரு நரேந்திர மோடிக்கும் இடையே தனிப்பட்ட முறையில் நல்ல நட்புறவு உள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் தொடர்பான பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இதனிடையே பஞ்சாப், இமாச்சல பிரதேச மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பிரதமர் இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். கனமழையின் காரணமாக பஞ்சாப் மாநிலத்தில் குர்தாஸ்பூர், ஃபெரோஸ்பூர், அமிர்தசரஸ் உள்ளிட்ட 22 மாவட்டங்களைச் சேர்ந்த 1948 கிராமங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் மீட்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வரி குறைப்பு நடவடிக்கைகள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைவார்கள் என்று தகவல் ஒலிபரப்புத்துறையின் செய்தி தெரிவிக்கிறது. 4 அடுக்குகளாக இருந்த இந்த வரி விதிப்பு தற்போது 5 மற்றும் 18 என்ற 2 அடுக்குகளாக மாற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் 5% வரி வரிப்பதற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சீர்திருத்த நடவடிக்கை காரணமாக சிமெண்ட் விலை குறையும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில், இதன் மூலம் கட்டுமான தொழில் வளர்ச்சி உத்வேகம் பெறும் என்றும் கூறியுள்ளார். பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கட்சியின் தேசிய தலைவர் திரு JP நட்டா தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களிப்பு நடைமுறைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்படும். வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக பிஜேபியின் திரு CP ராதாகிருஷ்ணனும், இண்டி கூட்டணி வேட்பாளராக முன்னாள் நீதிபதி திரு சுதர்சன் ரெட்டியும் போட்டியிடுகின்றனர். தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்திற்கு கூடுதல் உத்வேகம் அளிப்பார்கள் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்த விருது பெற்றவர்களுடன் நேற்று புதுடெல்லியில் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. மார்ச் 12ஆம் தேதி முதலமைச்சர் திரு ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்தார். தொடர்ந்து 13 நாட்கள் நடைபெற்ற இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 27ஆம் தேதி மாநில அந்தஸ்தை வலியுறுத்தும் அரசு தீர்மானத்தை நிறைவேற்றி முடிவடைந்தது. 6 மாதத்திற்கு ஒரு முறை சட்டமன்றம் கூட்டப்பட வேண்டும் என்பதனால் வருகின்ற 18ஆம் தேதி புதுச்சேரி சட்டசபை கூடுகிறது. இது குறித்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கூட்டத்தொடரானது 18/9/2025 வியாழக்கிழமை காலை 9:30 மணி அளவில் சட்டப்பேரவை வளாகத்தில் கூட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவையின் முன் வைக்கப்பட உள்ள சட்ட முன்வரைவுகள் மற்றும் ஏடுகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை பேரவையின் முன் அத்துறைகள் வைக்க அறிவுறுத்தப்படுகிறது. இந்த கூட்டத்தொடரில் புதுச்சேரியில் வணிகம் செய்தலை எளிதாக்கும் சேவை வழங்கல் சட்ட முன்வரைவு 2025, 2025ஆம் ஆண்டு சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி 2ஆம் திருத்த சட்ட முன்வரைவு ஆகிய சட்ட திருத்தங்கள் சட்டப்பேரவையில் வைக்கப்பட இருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AAR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. நாளை இரவு நிகழவுள்ள முழு சந்திர கிரகணம் இரவு 9:57 மணிக்கு துவங்கி 85 நிமிடங்கள் நீடிக்கும். இதை பொதுமக்கள் வெறும் கண்களால் பார்க்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள பிர்லா கோளரங்கில் தொலைநோக்கியில் பார்வையிட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சூரியன், பூமி, சந்திரன் ஆகியவை
ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் நிகழ்கிறது. பூமியின் நிழல் நிலவின் மீது விழுவதால் அது சந்திர கிரகணம் அல்லது நிலவு மறைப்பு என்று அழைக்கப்படுகிறது. நாளை இரவு முழு சந்திர கிரகணம் இந்தியா முழுவதும் தெரியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னையில் உள்ள பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையத்தின் செயல் இயக்குனர் கூறுகையில், 85 நிமிடங்கள் நீடிக்கும் இந்த சந்திர கிரகணம் இரவு 8:58 மணிக்கு சந்திரன் முதலில் மங்கலான புறநிழல் பகுதிக்கும் நுழையும். இதை நம் கண்களால் பார்ப்பது கடினம் என்றும், பின் 9:57 மணிக்கு பகுதி கிரகணமாக துவங்கி பின் இருண்ட கருநிழல் பகுதிக்குள் நுழையும் எனவும், இந்த கிரகணத்தை நாம் எளிதாக காண முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இரவு 11:01 மணி முதல் நள்ளிரவு 12:33 மணி வரை சந்திரன் முழுமையாக மறையும் என்றும், அதிகாலை 1:26 மணிக்கு சந்திரன் கருநிழல் பகுதியில் இருந்து முழுமையாக வெளியேறி அதிகாலை 2:25 மணிக்கு புறநிழல் பகுதியை விட்டு வெளியேறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கிரகணம் ஐரோப்பா, ஆசியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்காவின் கிழக்கு பகுதி, பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், ஆர்க்டிக், அண்டார்டிகா பகுதிகளில் தெரியும். அடுத்த சந்திர கிரகணம் 2028 ஆண்டு டிசம்பர் 31 நிகழ உள்ளது. வரும் 21, 22 ஆகிய தேதிகளில் நிகழ உள்ள சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்றும், தெற்கு ஆஸ்திரேலியா, பசிபிக் தெற்கு பகுதிகள், அட்லாண்டிக் மற்றும் அண்டார்டிகாவின் சில பகுதிகளில் தெரியும் என்றும் அவர் கூறினார். 2025 ஆண்டிற்கான தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு NIRF வெளியிட்டுள்ள பல் மருத்துவக் கல்லூரிக்கான தரவரிசை பட்டியலில் புதுச்சேரியில் உள்ள மகாத்மா காந்தி முதுகுநிலை பல் மருத்துவ நிறுவனம் 23வது இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளது. இது புதுச்சேரிக்கு பெருமை சேர்ப்பதாக புதுச்சேரி முதல்வரும் பல் மருத்துவக் கல்லூரியின் தலைவருமான திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இந்த சாதனைக்காக பல் மருத்துவக் கல்லூரி முதல்வர், ஆசிரியர், ஊழியர்கள் மற்றும் மாணவர்களை முதலமைச்சர் பாராட்டியுள்ளார். மேலும் இக்கல்லூரியில் இந்த கல்வியாண்டு முதல் பல் மருத்துவ பட்டப்படிப்பிற்கான சேர்க்கை 125 இடங்களாக அதிகரித்துள்ளதால் புதுச்சேரி மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்கள். நாடு முழுவதும் உள்ள கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களை தரவரிசைப்படுத்துவதற்காக மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத் துறையால் தொடங்கப்பட்ட அமைப்புதான் தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு என்கிற NIRF. இது கற்றல், கற்பித்தல், ஆராய்ச்சி, பட்டப்படிப்பு முடிவுகள், வேலைவாய்ப்பு மற்றும் சமூகத்தில் கல்லூரியை பற்றிய மக்களின் கருத்து ஆகியவற்றின் அடிப்படையில் அகில இந்திய அளவில் தரவரிசை பட்டியலை ஆண்டுதோறும் வெளியிடுகிறது. நடப்பு 2025 ஆண்டிற்கான தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு NIRF வெளியிட்டுள்ள பல் மருத்துவ கல்லூரிகளுக்கான தரவரிசை பட்டியலில் புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவ நிறுவனம் 23வது இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளது. இது புதுவைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக கருதப்படுகிறது. தென்னிந்திய அளவில் அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளில் இக்கல்லூரி மட்டுமே தேர்வாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்ற ஆண்டு NIRF தரவரிசை பட்டியலில் 35வது இடத்திற்கு தேர்வாகி இருந்த இக்கல்லூரி இந்த ஆண்டு 12 இடங்கள் முன்னேறி 23வது இடத்திற்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானை சேர்ந்த ட்ரோன் பறந்ததை அடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சம்பா மாவட்டத்தை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் ட்ரோன் தென்பட்டதாகவும், இதையடுத்து அப்பகுதியில் ராணுவத்தினர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா இன்று ஆய்வு செய்தார். ஆனந்த்நாக் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அவர் நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதற்கிடையே உத்தம்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்கள் விமானம் மூலம் விநியோகிக்கப்பட்டன. தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் வரும் 12ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. US ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று நள்ளிரவு நடப்பு சாம்பியனான பெலாரஸின் சபலன்கா அமெரிக்காவின் அமெண்டா அனிசிமோவாவை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் நாளை இத்தாலியின் ஜைனிக் சின்னர் ஸ்பெயினின் கர்லஸ் அர்லக்ஸை எதிர்கொள்கிறார். இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் சின்னர் கனடாவின் பெலிக்ஸை 6-1, 3-6, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் அமெரிக்காவும் எதிர்காலத்தை உள்ளடக்கிய ஆக்கப்பூர்வமான நட்பு நாடுகளாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி கூடுகிறது. NIRF வெளியிட்டுள்ள பல் மருத்துவக் கல்லூரிக்கான தரவரிசை பட்டியலில் புதுச்சேரியில் உள்ள மகாத்மா காந்தி முதுநிலை பல் மருத்துவ நிறுவனம் 23வது இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளது. இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.